නැවත එවැනි සමූහ මිනිමලවල් ගොඩනගගෙන රාජ්‍යයක් නිර්මාණය කිරීම අපේක්ෂාව තමයි තිබෙන්නේ. மீண்டும் ஒரு முறை அவ்வாறான சமூக புதைக்குழிகள் வராமல் இருப்பதே இதன் எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். ඒමයි මේ රට ඉස්සරහට යන්න පුළුවන්කම තිබෙන්නේ. அவ்வாறு தான் இந்த நாடு முன்னோக்கி செல்ல முடியும். මොහොතකින් ஆனால் යාපනයේ ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය සඳහා මුල් ගලා තිබෙනවා. இன்னும் ஒரு சொற்ப நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா செய்கின்றோம். අපි අපේක්ෂාවත් වෙන අපේ ජාතික කණ්ඩායම සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු දෙනා නියෝජනය කරන ජාතික කණ්ඩායමක්. எமது எதிர்பார்ப்பு கொண்டிருக்கின்றது சிங்களம் தமிழ் முஸ்லிம் போன்ற அனைத்து இனங்களையும் பிரதித்துவம் செய்யும் ஒரு தேசிய கிரிக்கெட் அணி ஒன்றை அமைப்போம். කණ්ඩායම යාපනයේ පිට්ටනිය සෙල්ලම් කරනකොට எமது தேசிய கிரிக்கெட் அணி யாழ்ப்பாணத்திலே விளையாடும் போது අපි ඔක්කොම එකට අප්පුඩි ගහන சிங்களம் தமிழ் முஸ்லிம் நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கரகோஷமிடும் පැවිලින් එකක් හදන්න ඕන. பவிலியன் ஒன்றை நாங்கள் அமைக்க ඒක வேண்டும். අපේ අපේක්ෂාව. அதுதான் நமது எதிர்பார்ப்பு. ඊට වඩා මොකද්ද තියෙන්නේ? அதை விட என்ன வேண்டும்? මීට වඩා හොඳ දේ මොකද්ද? இதை விட முக்கியமான நன்மையான விடயம் எது? මේ තමයි අපේ රට මේ වෙලාවේ අවශ්‍ය දේ. இதுதான் நமது நாட்டுக்கு මේක තමයි මේ වෙලාවේ අපේ රට අවශ්‍ය හොඳම දේ. அத்தியாவசியமான சிறப்பான விடயம் இதுதான். ඒ සඳහා අපි මහන්සි වෙනවා. அதற்காக நாங்கள் පොලිස් பாடுபடுகிறோம். නිලධාරීන්, போலீஸ் அதிகாரிகள், හමුදා නිලධාරීන්, ராணுவ அதிகாரிகள், අපේ දේශපාලන අධිකාරිය, அரசியல் தலைமைத்துவம், අපේ ආගමික අපේ ආහම්දුරන් වහන්සේ, මෞලවිතුමා, පියතුමා, අපේ කුරුක්කල්තුමාලා, எமது அனைத்து மத தலைவர்களும், රාජ්‍ය සේවයෙන් හිටියට අප அரசு அதிகாரிகள், අපි හැම දෙනා நாங்கள் அனைவருமே එක අරමුණකින් ஒரு குறிக்கோளுக்காக වැඩ කරමු. வேலை செய்வோம். දේශපාලන අධිකාරියට අපි அரசியல் தலைமைத்துவம் என்ற அடிப்படையில் நாங்கள் අපේ පැත්තෙන් කළ හැකි හැම දෙයක්ම කරන්නම්. எமது பக்கம் சார்பாக செய்யக்கூடிய அனைத்துமே நாங்கள் செய்கிறோம். හැබැයි මේ දේශපාලන අධිකාරියට පමණක් වෙනස් කළ හැකි දෙයක් නොවේ. ஆனால் இந்த அரசியல் தலைமைத்துவத்துக்கு கூட எல்லாத்தையுமே மாற்ற இயலாது. පාර්ලිමේන්තු 225යි, பாராளுமன்றத்தில் 225, ජනාධිපතිවරයාත් එක්ක ගත 226යි. ஜனாதிபதியும் உள்ளிட்ட எடுத்தால் 226. දේශපාලන අධිකාරිය කුඩායි. இந்த அரசியல் தலைமைத்துவம் சின்னதொன்று. රාජ්‍ය සේවය විශාලයි. அரச துறை எடுத்தால் மிகப்பெரிய ஒரு துறை ඒ உண்டு. නිසා මේක සාර්ථක කරගන්න නම් ஆகவே இது வெற்றி அளிக்க வேண்டுமானால் දේශපාලන අධිකාරියත් රාජ්‍ය සේවයත් இந்த அரசியல் தலைமைத்துவமும் அரச එකට වැඩ துறையும் කරන්න ඕන. ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். ඒ තමයි මම ඔබගෙන් ඉල්ලා හිටින්නේ. அதுதான் நான் உங்களிடம் විශේෂයෙන් கோரி වේගවත් සංවර්ධනයක් උතුරට අවශ්‍යයි. விசேடமாக ஒரு வேகமான அபிவிருத்தி வடக்குக்கு தேவைப்படுகிறது. අපි මේ අවුරුද්දේ இந்த வருடம் මේ උතුරු පළාත සඳහා வட மாகாணத்திற்காக මිලියන 5000ක් වෙන් කරා පාරවල් හදන්න. 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம் வீதிகள் புனரமைப்புக்கு. දේශපාලන අධිකාරියට වෙන් කරන්න පුළුවන්. அரச துறைக்கு இதை முன்னுக்கு கொண்டு செல்லலாம். කවුද සැලසුම හදන්න ඕන? யாரு திட்டமிட வேண்டும், කවුද ටෙන්ඩරේ දෙන්න ඕන? யாரு டெண்டரை வழங்க வேண்டும், කවුද නිසි පරිදි වැඩේ කරනවද කියලා බලන්න ඕන. யார் இதை மேற்பார்வை செய்ய வேண்டும்? ඔබ நீங்கள். දේශපාලන අධිකාරියට පමණක් මේ කරන්න බෑ. அரசியல் தலைமைத்துவக்கு மட்டும் இதை செய்ய මේ කරන්න முடியாது. නම් රාජ්‍ය සේවය විශාල මැදිහත් වීමක් අවශ්‍යයි. இது செய்ய வேண்டுமாக இருந்தால் அரச துறை பெரிய ஒரு පරණ විදියට பங்களிப்பு හිතන செய்யும். යුගය අවසන් කරමු. பழைய முறைகளை நாங்கள் துடைத்தெறிவோம். අපි හැම දිනකටම වගකීමක් තියෙනවා. நாங்கள் அனைவருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கின்றது. අප හැම දිනම යුතුයකමකට බැඳිලා ඉන්නවා. நாங்கள் அனைவருமே ஒரு பொறுப்புக்கு අපි அடிபணிந்திருக்கின்றோம். හැම දිනම අපේ දරුවන්ට මේට වඩා හොඳ අනාගතයක් ප්‍රාර්ථනා කරනවා. நாங்கள் அனைவருமே இதைவிட மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை අන්නේ නව பிள்ளைகளுக்காக මානෙන් අපි වැඩ කරන්න පටන් ගමු. அந்த குறிக்கோளுக்காக செயல்படுவோம். එවැනි සිළු දෙනාට එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමින් அதற்காக நாங்கள் ஒன்று சேருவோம் என்று මම නතර கூறிக்கொண்டு වෙනවා. நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.